பாருங்க, நாங்கள் முதல்ல அந்த பூவு கட் பண்ணுறோம். நீ அதெல்லாம் தட்டி விடாத சந்தி. அதாவது இல்லை தெரியல எப்படின்னு அப்புறம் தட்டி விட்டு அது அடுத்த நாள் அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா தட்டி விட்டுக்கலாம். பச்சை வந்து இன்னும் நல்லா வருட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் பச்சையில் ஏன் பூ வர மாட்டேங்குது இன்னும்? வருது ஒரே பூ வந்துக்குது. வந்தல் ஒன்றுக்குதா? பச்சையில் மஞ்சள் கலர் இது வருது, பச்சை மஞ்சள் கலந்து வருது. ஒவ்வொரு செடியில் கொஞ்சமாக வந்துக்குது, ஒவ்வொரு செடியில் நிறைய வந்துக்குது. இந்த செடியிலலாம் நிறைய வந்துக்குது. இன்னும் இருக்குது வேறு சந்தி இதில். அதெல்லாம் அதோட அப்படியே காஞ்சி போயிடுறப்போ அதையெல்லாம் வெட்டினேன். அது அவ்வளோதான் விரி, அதுக்கு மேலே இப்படி விரியே. உரம் வைக்கணுமே என்னமோ. ஒரு இந்த பக்கம் ஒன்று ஒன்றுக்குது பாரு, இந்த சாஞ்ச மாதிரி, அதுக்கு மேலே அது கைக்கு பக்கத்தில் வந்தால மல்லிகைப்பூவெல்லாம் வருது. ஆனால் எல்லாத்தையும் பறித்தோம்னா ஒரு 1/4 முழம் 1/2 முழத்து பக்கம்தான் வருது. ஏன்னா இப்போ மல்லிகைப்பூ எங்கேயுமே அதிகமாக வராது. ஒரு செடிகளெல்லாம் நல்லா வந்திருக்குது, ஒவ்வொரு செடிகளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்குது. சனி அந்த மஞ்சள் கலர் பூவில் விதை விழுந்ததுன்றையே அதை எடுத்து போடு. மஞ்சள் கலர் இது பச்சை கலர், அதை பச்சை கலர் இதில் இந்த 2-3 நல்லா இருக்குது. மயில் கரெக்ட் பண்ணிச்சுனா மயில் போட்டு இந்த விதைகளை செஞ்சுது. அதெல்லாம் நல்லா தான் வரும். அது இல்லை ஒன்றும் கலர். ஆனால் நல்லா இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செண்டாக இருக்குது. நம்மளுக்கு மயில் இல்லாமல் இருந்தா அப்படியே நல்லா இருக்குது. அப்படியே மொத்தமாக வெட்டியிருக்கு கீழே வரைக்கும். அது ஒரே தண்டில் தானே வருது. அந்த கீழ் தண்டு வரைக்கும் அப்படியே வெட்டிட வேண்டியது தானே. கொம்பையும் உடச்சிட்டு கீழே பண்ணிக்கிறது. கொம்பையே கீழே உடச்சிட்டு விதை வெயிட்டு தாங்காமல் இல்லை. மயில் விதை தின்றுருக்கு, எட்டிக்காதில்ல. அதெல்லாம் அவ்வளோதான், வெட்டிட வேண்டியதுதான். அப்படி பிச்சிரு. மல்லிகைப்பூ செடியில் இப்போ எல்லா செடியிலையுமே ஓரளவுக்கு வருது சாந்தி. வெயில் சீசன் தானே. இதுதான் ஃபஸ்ட் டைம் வெட்டுறோம்.
இந்த பூஜாங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னு என்னை கண்ணம்பாளையம் போனப்போ பார்த்து வந்துருக்கலாம். அவங்க பார்த்துட்டு எப்படியெல்லாம் உரம் போடணும் என்ன ஏது எல்லாம் கேட்டிருக்கலாம். வாங்கி பார்த்து. ஆனால் நம்மளுக்கு செடி செம சூப்பர் கலர் செஞ்சாங்க. அங்கேயே நாற்று இருந்தாலும் செடிக்கடி நாற்று இருக்குது. ஆனால் அது நல்லதாக தெரியும். நம்மளுக்கு கலர் நல்லா இருக்குதுல்ல. ஆ பெரியசாமி வேலைக்கு போகலையா? நைட்டா? பாருங்கள், மல்லிகைப்பூ செடியிலையுமே மல்லிகைப்பூ உள்ள வந்திருக்குது. பாருங்கள் பூவெல்லாம் எப்படி வந்துக்குதுன்னு. வாழை இது நல்ல கன்று வெட்டி விட்டே சாந்தி. ஆ எதுக்கு அங்கே ஜாயிண்ட் விட்டுருக்குறீங்க? அதுக்கு டீ பைப் கொடுக்கவே இல்லை. அதனால சின்ன பைப் எடுத்து வந்து ஜாயின் பண்ணி அப்புறம் எங்கே டீ பைப் போகிறோம். இதுக்கா? அதுக்கு வேண்டியதில்லை சாந்தி. அதுக்கு இந்த மெயின் பைப்பவே அப்படியே மொத்தமாக கழட்டிட்டா மறுபடியும் ஒவ்வொரு நடையும் கண்டு பொசிஷன் மாறி போகுது. ஒரு டீ பைப் போட்டு வந்து வச்சுக்கிறேன். அது ஒரு சைடு தளவு பெருசாக்கிறதுனால அதனால தான் அதை வந்து நாங்கள் இது பண்ணாமல் சின்ன அது பெரிய அளவுக்கிட்ட சின்ன குட்டி பைப் போட்டுவிட்டு அது இது ஒன்றா தெரியுது. களை செடிகள் எவ்வளோ தான் வெட்டினாலும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. கலர் தான் செம சூப்பராக இருக்குது. சுத்தம் பண்ணிட்டு 2 விளாக்கு இதே மட்டுமே போட்டுக்கலாம். விடு, இது செடி வருட்டு நிறையா நாற்றுவா வந்தோன்னே அந்தெல்லாம் சுத்தம் பண்ணி இதை மட்டும் போட்டுடலாம். ம் நடையா? ஏய் சிக்கிருச்சு.
அதில் எடுத்தாச்சு. நீ அங்கேருந்து அப்படியே வந்துட்டீங்கன்னா சரியாக போயிடும். வந்து இங்கே செல்லை ஃபோன் பண்ணிட்டு எடுத்துட்டு அப்புறம் ஆடு ஓட்டிகிட்டு வந்தாச்சா? இந்த சந்துக்குள்ளார போய் தென்னை மரத்துக்கிட்ட அந்த சவுண்ட் அல்சடி இருந்தது, அதை பிடுங்கிட்டியா? அப்போ நீ தான் பிடுங்கியிருப்பேன். என்னை தவிர யாருமே இந்த காட்டுக்குள்ளே வர்றக்கு அனுமதியே இல்லையே. ஏடா எனக்கு தெரியாதடா, நம்ம காட்டுக்குள்ளார உன்னை தவிர வேறு யார் வந்தாலுமே கண்டிப்பாக வரமாட்டாங்க. நம்ம விட அது நம்ம காட்டு தாண்டி அந்தல தானே போகிறாங்க. வேணாம் இளநீ வேணால் திருடிட்டு போயிடுறானுக்கா. சரி வழிபாடு போல விடுங்க, கம்பி வேலை போட்டில்ல. அந்த மாதிரி சூட கம்பி வேலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா குச்சியில் நெட்டி வடை போட்டு தான் கீழே விட்டா. சரி நம்ம நாய் யாரும் அடிச்சு கொண்டு போட்டாங்கடா. நாய்களுக்கு இதை அடிச்சு கொண்டு போட்டாங்க. அங்கே பாருங்க, அங்கே 2 நாய் செத்து கிடக்கு. அப்படின்னா அது செத்து கிடக்கிறது வேற, நம்மளும் ரத்தம் முழுக்கிட்டு வந்து இல்லை செத்துது. அடிச்சிருப்பாங்க, உழைச்சிட்டு வருதுங்க, அடிச்சுட்டாங்க. அதை அடிக்காம 2 நாயுமே அடிச்சு போட்டானுங்கடா. ரோட்டுக்கே போகாத, இங்கேயே நம்ம வேணுங்கிறத கொடுக்குறதுனால வந்து வர துரத்திட்டு தான் போகுது. அடிச்சு தான் துரத்துது, மற்றதெல்லாம் ஒருத்தரையும் துரத்துறது இல்லை. இவங்களே வண்டிக்கு 2 பேருக்கு தான் துரத்து, மற்றவங்க அடிச்சிருப்பாங்க. அடிச்சு எழுத்தா நாய் வந்து அப்படின்னா அடிச்சு எழுத்தான் துரத்து. யாருமே பெரியசாமி துரத்தாது. இந்த உரக்கடைக்கு போய் மாங்காய் செடியெல்லாம் கருகருக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டு ஏதோ உரம் வாங்கி வைக்கணுமாம்மா, அப்போ தான் கருகாதுங்கிறாங்க. சீக்கிரம் இங்கே தான் கரசாப்காரன் ஒரு வெள்ளை நாய் ஆடி கிடந்தது, அதையும் காணும். அங்கே ஒரு நாய் 2 நாய் போய் கிடக்கு. அந்த மாரோட்டு போட்டு அந்த பக்கம் எடுத்தே போடாமல் இருக்கிறாங்க. சந்தில் போய் செத்து கிடந்து கொண்டு வந்து வெளியே ஓட்டுமா அந்த பிள்ளைக்குள்ளே வீசிட்டு போயிட்டாங்க. அது நாற்றம் 2 நாளை கழிச்சு நாற்றமாக நான் இருக்காரு. அவ்வளோதான், எல்லாம் வெட்டியாச்சு. அது அவ்வளோதான். நீ எங்கே இருக்குது பெருசாக்குறது? அது உரியவனுக்கு இல்லை, அது அவ்வளோதான். அதுக்கெல்லாம் நீ அடுத்தது தான் வரும். நீ எத்தனை நாள் ஆகுமா வர்றதுக்கு? எதுங்க பெருசாக்குங்க? அதுமே தெரியல வரும். மல்லிகைப்பூ செடி இப்போல்லாம் பெருசு, பூவெல்லாம் பெருசுக்குது. எடுக்கணும் எடுக்கலாம் மத்தியானம் பெருசு. பூ பொறிச்சு வைக்கிறதுன்னு வைடா. அது பொறிச்சிட்டு பாருங்க, வைக்காக்கு நல்லா வாசம் இருக்குதா? வருது.